ஹாய் காய்ஸ், டுடே நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ஒரு அருமையான நான்வெஜ் விருந்து. மட்டன் குழம்பு, குடல் கிரேவி, ரத்த பொரியல். இதை மூணையும் ஒன் பை ஒன் எப்படி சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்க, செக் பண்ணிக்கோங்க. வானலை சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. 1 கப் ரத்தம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிருக்கா இல்லையான்னு ஆல்ரெடி கடையில் கேட்டுக்கோங்க. சப்போஸ் போடலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பதத்துக்கு வரக்கு. அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ரத்த பொரியல் ரெடி. ஒரு வாணலையில் குறுமிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, மிளகாய் இதையெல்லாம் பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கேன். ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய், கடற்பாசி, அன்னாச்சிப்பூ இது 3ஐயும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதே வாணலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, முந்திரி, கசகசா இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டன் குழம்புக்கு மிளகு ரெடி. ஒரு 1/2 kg குடல் நான் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடல், அதுக்கு தேவையான அளவு தண்ணீர், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் வச்சு விட்டுட்டேன். ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு வாணலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு ஆட் பண்ணிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கூடவே கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய் இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த குடலையும் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆல்ரெடி குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பிளாக் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ஐயும் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குடல் வறுவல் ரெடி. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலையும் ஒரு மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த மட்டனோட தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே நம்ம மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம விசில் விட்டு வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதி வந்து மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து கொதி வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடி.